ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. ஒரு கப் ஜவ்வரிசியுடன் அரை கப் வேர்க்கடலை சேர்த்து புதுசாக சுவையாக குளிருக்கு சுட சுட இப்படி செஞ்சு கொடுங்க. தினமும் சாப்பிட்டாலும் அலுத்து போகாது. இட்லி தோசைக்கு மாற்றாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கங்க. நான் 200 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலைன்றதுனால நான் அப்படியே ஜவ்வரிசியோடு சேர்த்துருக்கேங்க. வறுக்காத வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் வேர்க்கடலையே ஃபஸ்ட்டு வறுத்த பிறகு அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை வறுத்து சேர்த்துக்கங்க. ஜவ்வரிசியை ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இது மாவு ஜவ்வரிசின்றதுனால லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப செவந்தடலாம் கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. ஜவ்வரிசியில் அதிக அளவில் சுண்ணாம்பு சத்து இருக்குதுங்க. இது இடுப்பு எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, கழுத்து வலி எல்லாத்தையுமே குணமாக்கும். அதே மாதிரி வேர்க்கடலையும் அதிக அளவில் புரதச்சத்து இருக்குது. இப்போ லைட்டாக வறுபட்டு சூடானதும் அதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகா, தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். பிறகு சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வறுத்த ஆற வச்ச ஜவ்வரிசி வேர்க்கடலை நல்லாவே ஆற எடுத்துங்க. வேர்க்கடலையோட மேல் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இதை அப்படியே எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. பெரிய ஜாரில் சேர்த்திங்கன்னா ஒரே இடில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகத்தை சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்க்கறதுனால கூடுதல் சுவையாக நல்ல மணமாக இருக்கும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துடுங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பாத்துக்கு இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க, ரொம்ப நீத்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பாத்துக்கு இது மாதிரி இறுக்கமாக ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு இப்போ கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் இதை சிலிண்டர் ஷேப்பில் இது மாதிரி நீட்டாக உருட்டி எடுத்துருக்கேன். பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கங்க. நான் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டீமர் பிளேட்டில் இலை கட் பண்ணி போட்டிருக்கேன். இலை இருந்ததுன்னா போட்டுக்கங்க, இல்லாட்டி பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே வரிசலாக இது மாதிரி அடுக்கி அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேர்த்த வேர்க்கடலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட். இது நீங்கள் மாலை நேர உணவாக கொடுக்கலாம், காலை நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம். இதையும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும். ஜவ்வரிசியில் நம்ம எப்பயுமே பாயாசம், கிச்சடி தான் செஞ்சுருப்போம். ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலை சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி எல்லாருமே அடிக்கடி செய்ய சொல்லி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இது கூட மல்லி சட்னியோடு பரிமாறின சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருந்தது. நீங்கள் இதை சுட சுட இந்த குளிருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.